பியோனாவின் மாடுகளும் மந்திர ஸ்டூலும். முன்னொரு காலத்துல பியோனா அப்படின்ற பெண்ணும் அவளோட அப்பாவும் இருந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமா 4 மாடுகளும் அப்புறம் கொஞ்சம் வயல் நிலங்களும் இருந்தது. அவங்க அப்பா தான் அது எல்லாத்தையும் பார்த்தாங்க. பியோனா தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போவா. அவ ரொம்ப அன்பான பொண்ணாவும் நல்ல குணத்தோடவும் இருந்தாள். கொஞ்ச நாட்களையே அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால எல்லா பொறுப்பும் பியோனாவுக்கு வந்துருச்சு. பியோனா ஒரு அன்பான பொண்ணா இருந்தா. அவளுக்கு அந்த மாடுகள் மேல ரொம்ப பிரியமா இருந்தது. எல்லா வேலைகளையும் சிரிச்ச முகத்தோட செஞ்சா. ஊர் மக்கள் எல்லோருக்கும் அவள ரொம்ப பிடிக்கும். அவ தினமும் பாட்டு பாடிக்கிட்டே தன் வேலைய தொடங்குவா. எங்கள் மாடு தங்க மாடு, எப்பவும் அது நல்ல மாடு. பாசம் கொடுத்து பால் கொடும் நம்ம வீட்டின் செல்வ மாடு. காலை நேரம் கூவிடுமே, கண்டாலே மனசு குளிருமே. பசும்புல்ல ருசிக்கிட்டு பாசத்தோட நம்மை நோக்கிட்டு அம்மா மாதிரி கவனிச்சிடும். அது நம்மோட உயிர் மாடு. அம்மாடி ஃபியோனா, இன்னைக்கு உன்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போச்சு? எல்லாம் நல்லா இருந்ததாமா? ஆமாப்பா, என் வேலைகள் எல்லாம் வழக்கம் போல நல்லா போச்சு. நான் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, எனக்கு சாப்பாடு சமைத்து எடுத்துக்கிறா. எனக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். கடவுள் எனக்கு எவ்வளவு அன்பான பொண்ணை கொடுத்திருக்காரு. இவள ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும். இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. பியோனா தினமும் வீட்டு வேலை செய்யறதும் மாடுகளை பாத்துக்கிறதுமாவே இருந்தா. அவளுக்கு அது கொஞ்ச நாட்களிலேயே ரொம்ப சலிப்பா மாற ஆரம்பிச்சது. என்ன இது, தினமும் காலையில எந்திரிக்கிறோம், வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம், அப்புறம் இந்த மாடுகளை வேற வந்து பாத்துக்கணும், பால் கறக்கணும். அப்பா, என் வயசு பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கேன். வேற என்ன பண்றது? அப்பா நல்லா இருந்தா நானும் எல்லார மாதிரியும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இந்த மாடுந்த வேற சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டே இருக்குதுங்க. ஒழுங்கா சாப்பிட்டு வராம அங்க இங்கன்னு போயிடுதுங்க. இப்படி சலிப்பா இருந்த பியோனா ஒரு நாள் வழக்கம் போல வெளியில உட்கார்ந்து மாடுகளுமே வச்சிட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா யாரோ போறத அவ பாக்குறா. அடடே, இந்த இளவரசி எவ்வளவு அழகா இருக்காங்க. எவ்வளவு புது நகைகள், புது துணிமணிகள். அவங்க கூட வர்றவங்க கூட எவ்வளவோ அழகா இருக்காங்க. நான் மட்டும் இந்த அழுக்கு துணியையும் இந்த மாடுகளோடையுமே இருக்கேன். வேலையாட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க போல. சொன்ன வேலைய பாக்குறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. நல்ல வாழ்க்கைதான் இவங்களுக்கு. நமக்கு தான் கொடுத்து வைக்கல. இப்படி இளவரசிய பார்த்த பியோனாவுக்கு தானும் ஒரு இளவரசியா இருந்தா நல்லா இருக்குமேன்ற எண்ணம் வந்தது. அவன் நாள் முழுக்க அந்த இளவரசியவே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாள். ஏ மாடே, இங்க வா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒழுங்கா நில்லு. நீ சாப்பிட்டதெல்லாம் போதும், வீட்டுக்கு கிளம்பு. உங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்க இங்க வந்து இந்த வெயில்ல உட்கார்ந்து நான் ரொம்ப கலரே கம்மியாயிட்டேன். கிளம்புங்க, போவோம். பியோனா தான் ஒரு இளவரசியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால இப்படி ஏழ்மையா தன்னை ஆக்குன அவங்க அப்பா மேலையும் அந்த மாடுகள் மேலையும் ரொம்ப கோவமாவே இருந்தா. அவளுக்கு பால் கறக்குறதும் வேலை பாக்குறதும் சுத்தமா பிடிக்கல. அட வாமா ஃபியோனா, இன்னைக்கு வழக்கம் போல நாள் எப்படி போச்சு? எப்போதும் போல ரொம்ப சோகமா தான் போச்சு.
இந்த மாடுகளை வச்சுக்கிட்டு அப்பா என்னால ஒன்னும் பண்ண முடியல. என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில போகுது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள ஒரே தொல்லையா போகுது. அட ஏமா, இப்பெல்லாம் வர வர ரொம்ப கோவமா எரிச்சலா நடந்துக்கிறியம்மா? என்ன ஆச்சு? மாடுகள் அப்படி ஒன்றும் ரொம்ப தொல்லை பண்ணாதேம்மா. உன்கிட்ட நல்லா பழகி இருக்குமே. ஆமா ஆமா, நல்லா பழகி இருக்கும். சும்மா எதையாவது பேசாதீங்கப்பா. நீங்க என்னடானா உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டீங்க. என்னால பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியல. என் வயசு பொண்ணுங்கள மாதிரி வெளியில போகவும் முடியல. இப்படியே தினமும் வயலையும் பார்த்துக்கிட்டு இந்த மாடுகளையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சமைச்சும் போட்டுக்கிட்டு ஐயோயோ என்னோட அழகும் இளமையும் வீணாதான் போகுது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் என்ன பண்றது? உன்னை நல்ல ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு தான் இத்தனை வருஷமா வேலை பார்த்தேன். திடீர்னு அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நீ கவலைப்படாதம்மா. நான் இந்த மாடுகள், வயல் நிலங்கள் எல்லாத்தையும் வித்து உன்னை நல்ல ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாமா? ஆமா, யார திருமணம் பண்ணி வைப்பீங்க? ஏதாவது இதே மாதிரி ஒரு ஏழையாக பார்த்துதான் திருமணம் பண்ணி வைப்பீங்க. ஒரு நாள் மாடு மேய்க்கிற இடத்துல நான் ஒரு இளவரசிய பார்த்தேன். எவ்வளவு நகை, எவ்வளவோ பட்டுப்புடவைங்க எல்லாம் கட்டிட்டு போனாங்க. அவங்களுடைய வேலையாட்கள் கூட அவ்வளவு அழகா இருந்தாங்க. நம்ம சொத்துக்களை வித்தா கூட அதெல்லாம் நம்ம வாங்கவே முடியாது. நானும் ஒரு இளவரசியா பிறந்திருக்க வேண்டியது. என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? இங்க வந்து என் இளமையும் போயிடுச்சு. இந்த வெயில்ல கிடந்து இந்த மாடுகளோட குப்பையிலேயே இருந்து நானும் ஒரு குப்பையாதான் இருக்கேன். அப்படி பேசாதம்மா, வேணாம். அப்பா உனக்கு நல்ல பையனா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு நல்ல பணக்கார பையனாதான் வேணும்பா. நீங்க ஒழுங்கா அந்த மாதிரியே பாருங்க. சரிம்மா, நீ கேக்குற மாதிரியே பாக்குறேன். அப்பாவுக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சமைச்சு கொடுமா. ஆமா ஆமா, ரொம்பதான் பசிக்கும். அட போங்கப்பா, நான் அங்க வெயில்ல கடந்துட்டு வர்றது பத்தாதுன்னு இங்க சமையல் கட்டுல வேற இந்த புகையில இருந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அதனால நான் இன்னும் கருப்பாதான் ஆகறேன். சரி, போய் சாப்பாடு செஞ்சு தரேன் இருந்த. என்ன இந்த பொண்ணு எப்படி அன்பா பாசமா இருப்பா? இப்ப என்னடானா இப்படி பேசுறாளே. கடவுளே, இவ எப்போதும் நல்ல அன்பான பொண்ணா இருக்கணும். இப்படி பியோனா ரொம்பவே திமிராவும் எரிச்சலோடையும் நடந்துகிட்டா. அவளை நினைச்சு அவங்க அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வழக்கம் போல பியோனா தன் மாடுகளை மேய்க்க கூட்டிட்டு போனா. அதுல ஒரு மாடு கொஞ்சம் வலி தவறி வேற இடத்துக்கு போயிடுச்சு. பியோனா அந்த இளவரசி அப்புறம் அவங்க வேலையாட்களையே நினைச்சு யோசிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருந்தா. அரடே, என்ன இது? 3 மாடுகள் தான் இருக்கு. இன்னொன்னு எங்க போச்சுன்னு தெரியலையே. இது வேற தொல்லையா போச்சு. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுதா? எங்கேயாவது போயிடுதுங்க. இன்னைக்கு அந்த மாடு மட்டும் கிடைக்கட்டும். அப்பா அதுக்கு இருக்கு. இப்படி பியோனா அந்த மாடை தேடி கண்டுபிடிச்சா. இங்க இருக்கியா? என்ன தைரியம் இருந்தா நீ வேற பக்கமா ஓடி இருப்ப. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது வேற எனக்கு ஒரு புது வேலையா? இந்தா வாங்கிக்கோ. இப்படி பியோனா அந்த மாடை போட்டு ரொம்பவே அடிச்சிட்டா. பியோனா முதல்ல எப்படி இருந்தாலோ அதுக்கு அப்படியே நேர்மாறா இப்போ இருந்தா. ரொம்ப கோபமா நடந்துகிட்டா. அப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கினாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது பியோனாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அடடா, என்ன இது? ஏதோ விசித்திரமா சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பாப்போம். இப்படி பியோனா நடு காட்டுக்குள்ள கிளம்பி போனா. அப்போ அங்க அழகான ஒரு தேவதை வந்தாங்க. அத பார்த்த பியோனா ஆச்சரியப்பட்டா. ஐயோ, என்ன இது? பாக்க தேவதை மாதிரி இருக்கு. இருந்தாலும் இத நம்பலாமா என்னன்னு தெரியலையே. இது என்ன கனவா? ஹஹஹா, இதோ உண்மைதான் பியோனா. நான் ஒரு தேவதை. நான் ரொம்ப காலமா இந்த காட்டு பக்கம்தான் இருக்கேன். நீ தினமும் உன் மாடுகளை பார்க்கிறதும் அந்த மாடுகள் மேல பாசமா பாட்டு பாடுறதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதை ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச நாட்களா நீ திட்டிக்கொண்டேதான் இருக்க.
ஒரே புலம்பல் அப்படியா? சரி தேவதையே, எனக்கு அன்னைக்கு இந்த பக்கம் ஒரு இளவரசி போனாங்கல்ல, அவங்க மாதிரி ஆகணும்னு ஆசை. நான் எங்க அப்பாவுக்காக இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தாலும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்ல. எனக்கு வேலையாட்கள் வச்சு நான் வேலை வாங்கணும், நல்ல நகை போடணும், நல்ல புது புது பட்டு புடவைகளா கட்டணும்னு ஆசை. ஆனா அது எதுவுமே நடக்காம வெறும் இந்த மாடுகளை பார்க்கறதும் பால் கறக்கறதுமா என் வாழ்க்கை போகுது. அதனாலதான் எனக்கு இப்போ எல்லாம் பாடவே பிடிக்கல. சரி பியோனா, நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனாலும் கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுல தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதனால நீ உன்னுடைய இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்க. நான் உனக்கு ஒரு பரிசு வேணா தரேன். அதை வச்சு நீ சந்தோஷமா இரு. அப்படியா? என்ன பரிசு? குடுங்க குடுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, என்ன பரிசுன்னு. இதோ இங்கே இருக்கே, இது ஒரு மந்திர ஸ்டூல். இந்த மந்திர ஸ்டூல்ல நீ உட்கார்ந்தினா அதுவே பால் கறக்கும். அப்புறம் இந்த ஸ்டூல்ல உட்கார்ந்து நீ மாடுகள் கிட்ட போகணும்னு நினைச்சின்னா அதுவே உன்னை மாடுகள் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டும். அடச்சே, வெறும் இந்த ஸ்டூல் தான் பரிசா? நான் கூட என்ன நீங்க இளவரசியா மாத்திருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடான்னா இந்த ஒரு ஸ்டூலை கொடுத்து அதை எனக்கு பெரிய பரிசுன்னு சொல்றீங்களே. ஹஹஹா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீ திரும்பவும் அன்பான பொண்ணா மாறு. உனக்கு எல்லாம் தானா கிடைக்கும். இந்த ஸ்டூலை வச்சுக்க. இன்னொரு விஷயம் பியூனா, நீ இந்த மாடுகள் கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்கிறியோ அதுக்கேத்த மாதிரிதான் இந்த ஸ்டூலும் உனக்கு வேலை பார்க்கும். நீ அதுங்க கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டா இந்த ஸ்டூலும் உன்கிட்ட கடுமையா நடந்துக்கிறோம். இதெல்லாம் நீ மறந்துடாத. நான் போயிட்டு வரேன். ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. தேவதை வந்தாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நம்ம மனசுல உள்ள ஆசைகளை எல்லாம் சொன்னோம். நம்மளையும் நல்ல இளவரசியா பெரிய பங்களா அரண்மனையில உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தா வெறும் இந்த ஸ்டூலை கொடுத்து அதுவே பால் கறக்கும், அதுவே மாடு கிட்ட கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க. இதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம்னு ஆயிடுச்சு. சரி, இப்போதைக்கு இந்த ஸ்டூலாவது நமக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் வேலைகளாவது குறையும். இப்படி பியோனா புலம்பிக் கொண்டே நடந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் காலையுமானது வழக்கம் போல பியோனா தன் மாடுகளை கூட்டிட்டு கிளம்புனா. அப்போ அந்த தேவதை கொடுத்த ஸ்டூலையும் எடுத்துட்டு போனாள். அந்த தேவதை சொன்னது உண்மையா என்னன்னு பாப்போம். நம்ம இந்த ஸ்டூன்ல உட்கார்ந்தாவே போதும், அதுவே பால் கறக்கும்னு சொன்னாங்கல்ல. உட்கார்ந்து பார்ப்போம். மாடே, சீக்கிரம் பால் கொடு. இப்படி பியோனா அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்த உடனேயே அதுவாவே பால் எல்லாம் கரைந்து அவ கொண்டுட்டு போன பாத்திரம் முழுக்க நிறைஞ்சிடுச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடடா, இது நமக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. இல்லன்னா பால் கறக்கவே 2 மணி நேரம் ஆகும். பரவாயில்ல, இதை பயன்படுத்தி நம்ம சீக்கிரமா பாலை கறந்துட்டோம். பால் கொடுக்க வேண்டிய இடத்துக்கும் சீக்கிரமா போய் கொடுத்து விடலாம். மாடுகளையும் அதுங்க பாட்டுக்கு மேய விட்டோம்னா கடைசியா எங்கே இருக்குதுங்கன்னு இந்த ஸ்டூல்லே நம்மள கூட்டிட்டு போயிடும். அப்ப நம்ம நாள் முழுக்க சும்மா இருக்க வேண்டியதுதான். சந்தோஷம். இப்படி சொல்லி பியோனா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சந்தோஷமா வேலைக்கு போனாள். மாடுகளை எல்லாம் பாத்துப்பா. வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷமா இருந்தா. ஆனாலும் அவளுக்கு அவ இளவரசி ஆகணும் அப்படின்ற ஆசை மட்டும் மாறல. நாள் முழுக்க கனவு கண்டுகிட்டே இருந்தா. அப்போ ஒரு நாள் வழக்கம் போல அவ தன்னுடைய மாட்டுக்கு பால் கறக்க போனா. என்ன இந்த மாடு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்குது. எந்திரிச்சாதானே பால் கறக்க முடியும். ஏ மாடே, எந்திரி எந்திரி எந்திரி. ஆஹா, இதுக்கு இவ்ளோ திமிரா? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ திமிராவா படுத்திருக்க. இந்தா வாங்கிக்கோ. இப்படி அவ அந்த மாடை நல்லா அடிச்சா. அடிச்ச உடனே அந்த மாடு எந்திரிச்சுச்சு. அதுக்கப்புறம் அவ அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்து பால் கறக்க போனா. சீக்கிரமா பால் கற. என்ன இது, இன்னைக்கு இந்த ஸ்டூல் வேலை செய்யவே இல்லையே. என்னாச்சு இதுக்கு? ஸ்டூலே வேகமாக பால் கறந்து தொலை, எனக்கு வேற வேலை இருக்கு. பியோனா இப்படி சொன்ன உடனே அந்த ஸ்டூல் ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா வேகமா போச்சு. ஐயோ, ஸ்டூலே நில்லு நில்லு, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு நில்லு. ஸ்டூலே என்னை இறக்கி விடு. பியோனோ எவ்வளவு கத்தியும் அந்த ஸ்டூல் நிக்கவே இல்ல.
கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு பக்கத்துல போய் அவளை கீழே போட்டுருச்சு. ஐயோ அம்மா, ஒரே சேராகிடுச்சு. இந்த ஸ்டூல் என்ன இப்படி பண்ணிருச்சு? ஏ ஸ்டூலே, உனக்கு அறிவில்ல? என்னை ஏன் இப்படி பண்ணுன? உனக்கும் 4 அடி போட்டாதான் நீயும் சரிப்பட்டு வருவ. பியோனா இப்படி திரும்ப சொன்ன உடனே திரும்ப அந்த ஸ்டூல் அவளை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே அந்த ஸ்டூல் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல அவளை இறக்கி விட்டுருச்சு. பியோனா ரொம்பவே சோர்வா இருந்தா. எல்லாரும் தன்னை பார்த்து சிரிச்சத நினைச்சு அவ ரொம்பவே அழுதாள். அடடா, நம்ம எவ்வளோ அசிங்கமா அழுக்கா இருக்கோம். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்மள எவ்வளவு தூரம் நல்லா பேசுவாங்க. இப்ப என்னடானா நம்மள பார்த்து ரொம்ப ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நம்ம இளவரசி ஆகணும்னு நினைச்சோம், ஆனா இப்ப இருந்ததை விட இன்னும் அசிங்கமா தான் இருக்கும். இப்படி சொல்லி பியோனா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதா. அவ அந்த ஸ்டூலை தூக்கிக்கிட்டு தன் வீட்டுக்கு போயிட்டார். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அடடே, என்னம்மா, என்னாச்சு உனக்கு? பார்க்க இப்படி வந்திருக்க. இது என்ன அலங்கோலம்? யார் உன்னை இப்படி பண்ணது? சரி, நீ முதல்ல முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து என்ன நடந்ததுன்னு அப்பா கிட்ட சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லப்பா, இதற்கு காரணம் நான் தான். நீங்க கேட்டீங்கல்லப்பா, ஏன் நீ இப்ப எல்லாம் ரொம்ப எரிச்சலா கோவமா இருக்கேன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு நாள் மாடுகளை மேய்த்து விட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த பக்கமா ஒரு இளவரசி தன்னுடைய வேலையாட்களோட போறத நான் பார்த்தேன். அத பார்த்து எனக்கு நானும் ஒரு இளவரசியா இருந்திருக்கலாமே, அவங்கள மாதிரி நல்ல நகைகள் நல்ல ஆடைகள் எல்லாம் போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால எனக்கு இந்த வேலைய பார்க்கவே பிடிக்கலப்பா. மாடுகளையும் ரொம்ப திட்டிட்டே இருந்தேன். உங்ககிட்டயும் கோபமா நடந்துகிட்டேன். சரி விடுமா, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கலாமா, எல்லாம் சரியாயிடும். இல்லப்பா, அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள எனக்கு ஒரு தேவதை இந்த ஸ்டூலை கொடுத்தாங்க. இந்த ஸ்டூன்ல உட்கார்ந்தா அதுவாவே பால் கறந்துடும். மாடு எங்க இருக்குன்னு கேட்டாலும் அங்க நம்மள கூட்டிட்டு போயிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இருந்துச்சு. ஆனாலும் நான் இன்னைக்கு மாடுங்க மேல கோவப்பட்டேன். நம்ம மாட்டை அடிச்சதுனால இந்த ஸ்டூல் என்ன இப்படி பண்ணிடுச்சுப்பா. அந்த தேவதை அப்பவே சொன்னாங்க, நீ மாடுகள் கிட்ட எப்படி நடந்துக்குடியோ அப்படிதான் இந்த ஸ்டூலும் உன்கிட்ட நடந்துக்கோன்னு. நான் தான் அறிவில்லாம இப்படி நடந்துகிட்டேன். ஐயையோ, மாட போய் ஏமா அடிக்கிற? அதுவே வாயில்லாத ஜீவன். சரி விடுமா, நீ தெரியாம தானே இப்படி நடந்துக்கிட்ட. எல்லாம் சரியாயிடும், விடு. அப்பா, வேற ஏதாவது வேலைக்காவது போய் உன்னை நான் காப்பாத்துறேன். இனிமேல் நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், வீட்லயே இரு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இப்பதான் பொறுப்பே வந்திருக்கு. எனக்கு இந்த இளவரசியும் வேணாம், இந்த ஆடை நகை எதுவுமே வேணாம். நானே நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. நம்ம மாடுகள் தான் நமக்கு இருக்கிற சொத்து. நான் அத போய் அடிச்சு துன்புறுத்திட்டேன். இனிமே நம்ம மாடுகளையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்பா. இப்படி பியோனா அன்னையில இருந்து தன்னோட எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சா. எல்லா வேலைகளையும் ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பொறுப்பாவும் செஞ்சா. அது மட்டும் இல்லாம பழையபடி தன் மாடுகளுக்காக பாட்டும் பாட ஆரம்பித்தாள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பக்கத்து நாட்டினுடைய இளவரசன் பியோனா பாடுற பாட்டை கேக்குறான். எங்கள் மாடு தங்க மாடு, எப்பவும் அது நல்ல மாடு. பாசம் கொடுத்து பால் கொடும் நம்ம வீட்டின் செல்வ மாடு. காலை நேரம் கூவிடுமே, கண்டாலே மனசு குளிருமே. பசும்புல்ல ருசிக்கிட்டு பாசத்தோட நம்மை நோக்கிட்டு அம்மா மாதிரி கவனிச்சிடும். அது நம்மோட உயிர் மாடு. அடடே, என்ன அழகான குரல். இந்த பாட்டை பாடினவங்கள நான் எப்படியாவது திருமணம் பண்ணிக்கிறணும்.
காவலாளர்களே, இவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்க. இப்படி அந்த இளவரசன் தன்னுடைய அம்மா கிட்ட பியோனாவை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பியோனா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான். இவன்தான் என்னுடைய மகன். இவனுக்கு திருமணத்துக்காக நாங்க பொண்ணு தேடிட்டு இருந்தோம். ஆனாலும் இவனுக்கு உங்க பொண்ணனுடைய பாட்டை கேட்டு உங்க பொண்ண ரொம்ப புடிச்சிருச்சுன்னு சொல்றான். உங்களுக்கு சம்மதம்னா உங்க மகளையே என் பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். உங்க முடிவை என்னன்னு சொல்லுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். எங்களுக்கு திருமணத்துல ரொம்ப சந்தோஷம். சம்மதம். பியோனாவுக்கு அந்த இளவரசனை திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்ப ஒரு இளவரசியா மாறிட்டா. பியோனா என்னதான் இளவரசியா மாறினாலும் தன்னுடைய மாடுகளை மறக்கவே இல்ல. தான் மாடுகளுக்காக அவள் தினமும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா. அதனால அவ வாழ்க்கை அவ நினைச்ச மாதிரியே ரொம்ப சந்தோஷமா போச்சு. எங்கள் மாடு தங்க மாடு, எப்பவும் அது நல்ல மாடு. பாசம் கொடுத்து பால் கொடும் நம்ம வீட்டின் செல்வ மாடு. நம்மளும் நம்மளுடைய பேராசையினால நம்மளுடைய குணாதிசயங்களை மறந்து விடுறோம். அடுத்தவங்க கிட்ட கோபமா எரிச்சலா நடக்காம அன்போடையும் நேர்மையாகவும் நடந்துகிட்டா கடவுளும் நமக்கு கடைசியா நேர்மையான ஒரு பரிசை கொடுப்பார்.